ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான புதினா துவையல் ரெசிபி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, அதுக்கப்புறமா ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்ல ஒரு காம்பினேஷன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் மட்டும் தனியாக வறுத்து எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வைக்கலாம். ஏன்னா இது கடைசி வரைக்கும் வறுபடும் போது இதோட கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிரும், டேஸ்ட்டும் மாறிடும். அதனால் மிளகாயை மட்டும் தனியாக வறுத்து எடுத்து வச்சுட்டு இப்போது ஒரு 5 பல் பூண்டு சேர்த்திக்கிறேன். பெரிய பல் பூண்டாக இருந்துச்சுன்னா 2 அல்லது 3 போதுமானது. இப்போது அது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். உளுந்து எப்போதுமே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா துவையலில் ருசியும் அதிகமாக இருக்கும். இப்போது இந்த உளுந்து கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிடலாம். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. கட்டி பெருங்காயம் இருந்தாலும் ஒரு சின்ன துண்டு சேர்த்திக்கலாம். இப்போது இது கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்ததை சேர்த்திடலாம். இது நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இதிலையே நம்ம தேங்காய் துருவலும் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். 1 டே ஃபுல்லாக நம்ம வெளியவே வச்சாலும் அது கெடாமல் இருக்கும். இது கூட நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்திக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு தேங்காய் பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும், முன்னாடி இருந்ததுக்கும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வறுபட்டதும் நம்ம இதை அடுப்புலேருந்து இறக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அளவாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிளான புதினா துவையல் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காகவே அரைச்சிருக்கிறேன். அப்போ தான் நம்ம சாதத்துக்கெல்லாம் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த சிம்பிள் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.